நிறைய பேர் டூருக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. இது முதல் நாளே போயிட்டாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வரோம் சார். இந்த மாதிரி டீம் ஒன்று போயிடுச்சு வெள்ளிக்கிழமை. சரிங்க சார். ஒரு பைக்கில் 2 பேர். சரி சார். ஓகே சார். ரெண்டு மணியா? 2 மணியா? பாரா. அப்போ நாளைக்கு காலையில் நம்ம 11 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம் போலையே. சரி ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டலாம். பார்த்துண்ணே, பார்த்து. பாண்டிச்சேரிக்கு நம்ம லெஃப்ட்டு தானே போனோம். அங்கேயே நம்ம லெஃப்ட்டு போயிட்டோம் பாண்டிச்சேரிக்கு. எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. என்ன வண்டி போகிறதுக்கு ரூட்டு கொடுக்க மாட்டியா? வாவ் பயங்கர டிராஃபிக். டோலுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்காக இருக்கும் போலேடா. 50 கிலோமீட்டர் நமக்கு 4 டோலே வந்துடும்டா. அப்படியே பின்னாடி வரானுங்களான்னு பாடுறா. வருவான் பின்னாடி வருவான். கொஞ்சம் மெச்சூர்டா ஓட்டுறா வண்டியை. டியூக்கு அவன் அப்படிதான். ஏண்டா வண்டி போகிற வழியெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் எங்கடா கார் மேலே ஏற்றிட்டாடா போகிறது. அதான் சைக்கிள் வச்சுக்கிற மாதிரி எத்தனை வந்து சொறி விட்டுறானுங்க. வச்சிருக்கோம் ஒன்று அப்படியே. பைக் எப்படி போவோம்? கார் மேலே ஏறி போவோமா? பைக்கு கார் மேலே ஏறி போவோமான்னு கேட்குறேன். மொழிக்கிறத பாரு. ஏதோ ஆக்சிடென்ட்டா. அட்டன் பண்ணு. சொல்லு ப்ரோ. பிரிட்ஜு மேலாம் ஏறக்கூடாது. எங்க இருக்க நீ?
அந்த டிராஃபிக் பிரிட்ஜு மேலே தான் ஏறணும். ஆமாம் ஆமாம், ரைட்டில் ஏறும். டிராஃபிக்காக நின்றுட்டு இருப்பானுங்க. புரியல, பார்த்துட்டியா? நான் இப்போ தான் அந்த டிராஃபிக்கை தாண்டி வந்தேன். 2 ரோடு பிரியுது. ரைட்டில் வா, எங்கேயுமே லெஃப்ட் எடுத்துடாத. வா வா வா, நான் இங்கே பக்கத்தில் டிக்கெட்டில் நிற்கிறேன். வா முன்னாடி. எங்கே வந்துட்ட நீ? டிராஃபிக்லாம் தாண்டிட்டியா? நாங்கண்ணா யார்? நீயும் இது எம்டியுமா? டேய், நாங்கள் அதை தாண்டி டிராஃபிக்கே தாண்டி வந்துட்டோம்டா. அந்த டிராஃபிக்கே தாண்டியே வந்துட்டோம்டா. நானும் கெவினும் இருக்கோம். ஆமாம், டிராஃபிக்காக இருக்கா? அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம். வா, இங்கே டீ கடையில் வெயிட் பண்ணுறோம். வா. லெஃப்ட் ஓட்டே வாடா, பார்த்து வா. ஓகே ஓகே. இதுதானே விக்ரவாண்டி டோலு? அடிக்கடி நம்ம நியூஸ்ல பார்ப்போமே. ப்ரோ, விக்ரவாண்டி டோல் தானே? விக்ரவாண்டி டோல் தானே? இதே கடை தான்டா. டேய், நம்ம ஒருத்தர் தூங்கின்னு இருந்தான் தெரியுமா? அவங்க கூட பேசிட்டு இருந்தோம்ல. என்னடா அடிக்குது? செகண்ட் கியருக்கே அடிக்குது. செகண்ட் கியர் 15ல் போயிட்டு இருந்தான்டா. இல்லை இல்லை, நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்ல, அப்போவே நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க.
வந்துட்டானுங்கடா. பாய் ஐயோ ஆ அந்த பிரிட்ஜில் செம்மையாக இருக்கா ஃபோட்டோ எடுக்க. சரி, திருச்சி பிரிட்ஜா அது? திருச்சி பிரிட்ஜ் அது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திருச்சி. ப்ரோ என் கீச்சன் பார்க்கலல்ல, பாரு. சாவி கைட்டு வெளிச்சத்தில் பாரு. அவன்கிட்டே கொடுத்துரு. என்ன போட்டுக்குது? ஒன் லாஸ்ட் ரைட். இது நான் வண்டி வாங்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் எனக்கு கீச்சைனு. சக்தியே வரையா 390 போகலாம். இப்போ தானே வாங்கியிருக்கேன். சரி 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 சரி. ஒரு 150 போறாரு, லாரி உள்ள போறாரு 150 வந்துட்டாங்க. எனக்கு பின்னாடி இந்த வண்டியில ஸ்பீடா போலாமா? ஸ்பீடா போலாமா? வண்டி மட்டும் நான் ஓட்டின்னு வரேன், வாங்க. இவங்க முதல்ல ஏறும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் ஓட்டினேன். அப்புறம் நைட்டு எனக்கு தடுமாறிச்சு. அவன் ஓட்டவான்னு கேட்டான், பார்த்து ஓட்டிருவியா ப்ரோ அப்படின்னு. ஓட்டதான் கேட்டேன். இப்போ வரைக்கும் நான் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்லோ பண்ண மாட்டாருண்ணா, அப்படியே போறாருண்ணா அந்த லாரி உள்ள. வந்தா கிராஸ் இல்லாட்டி ஸ்லோ. ஆனா லோகேஷ், நீ ஒரு இடத்துல பஸ் கிட்ட லெஃப்ட் எடுத்து தெரியுமா? ஒரே நூல், ஒரே ஒரு நூல் லைட்டா இங்கிட்டு கொஞ்சம் வளர்ச்சிருந்தனா தட்டி இருப்பேன். டவுன் ஆகுதுடா 98க்கு. அதுக்கு தான் மிரரை பாருங்கடா, மிரரை பாருங்கடான்னு கேட்குறீங்களா? ரொம்ப வெயிட்டா இருக்காடா அது? வெயிட்டா இருக்கா பேக்? சரி, அந்த பிரிட்ஜுக்கு போயிடுவோம். நான் ஹீரோ எக்ஸ்ட்ரா ஓட்டுறேன்ப்பா, பொறுமையாகவே நான் ஓட்டிக்கிறேன்ப்பா. ப்ரோ நம்ம பொறுமையாக ஓட்டுவோம் ப்ரோ. அதை வேற சொல்லிட்டியா? இப்போ அவன் பீட் பண்ணனே ஓட்டுவான் அவன். ப்ரோ நைஸ் பைக் ப்ரோ, நைஸ் பைக், நைஸ் பைக் ப்ரோ, நைஸ் பைக், நைஸ் பைக். நீ எல்லாம் உட்காந்துக்கிறியா? என்னென்ன கதர்னு தம்பி ரெக்கார்டிங்ல இருக்கு. லைட் மூஞ்சிக்கு தான் ஃபோக்கஸ் ஆகுது. போயிட்டா 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 போயிட்டா. என்ன ப்ரோ R15 என்ன சொல்லுது? கண்ணாடி எல்லாம் மச்சு வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு கூட தான் ஓட்ட வராது, எனக்கு கண்ணாடியே பிடிக்காது. வேறு என்ன பண்ணுறது, ஹைவேஸ்லாம் வந்தோம்னா கண்ணாடி கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பைக் ஓட்ட போகிறோம். என்ன ப்ரோ, பெட்ரோல் இருக்கா? இருக்கு. ஓகே, ஏன்னா நான் இப்போ இந்த வண்டி தான் ஓட்ட போகிறேன். ஓகே, இருக்கு இருக்கு. ஐயா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்னடா பயமுத்துறீங்க? ஓகே, அப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பின்னாடி பேகை கட்டிக்கிட்டு ஓட்டிட்டு வர்றது. இவன் என்னையோட பயங்கரமாக ஓட்டுவான்டா. ஒன்றும் இல்லை, பாடி கிட் போட்டிருக்கான், அவ்வளோதான்.
நல்லா இருக்கு. கெவினு, கெவின் இவன் என்னையோட பயங்கரமாக ஓட்டுவான். என்னையோட பயங்கரமாக ஓட்டுவான். ஓகே, லெட்ஸ் கோ. போதும் போதும், ரொம்ப ரொம்ப இறக்காத. நல்லா இருக்கேப்பா, இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கேப்பா. சீட் பொசிஷனும் ஹைட்டாக இருக்குது, சீட்டிங்கும் ஹைட்டாக இருக்குது, ஹேண்டில் பாரும் நல்லா இருக்குது. பின்னாடி லக்கேஜ் தான் ஒரு சைடாக இழுக்குது, கரெக்டாக கட்டல, அது நிற்க மாட்டேங்குது பேகு. ஓகே. நேரம் தூக்கம் வராமல் இருக்கிறதே அதிசயமாக தான் இருக்குது. இன்னும் திருச்சி கூட வரல. திருச்சிக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். NH45. இந்த மாதிரி பைக்ஸ் வந்து மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணுறப்போ நமக்கும் கொஞ்சம் பேக் பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா என்னோடய R15 நான் பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். 390 பக்கெட்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. மாற்றி மாற்றி ஓட்டினா நல்லாயிருக்கும். எல்லா வண்டியும் ஓட்டுன மாதிரி இருக்கும். பசங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. ஆக்சுவலாக 390 வந்து சூப்பர் கண்ட்ரோல், சூப்பர் எல்லாமே சூப்பர். ஏதோ 3:03ன்னா ஒன்றும் புரியல. 3 மணிக்கு மேலே ஆகுதா? 4 மணி ஆக போகுது.
திருச்சிக்குள்ளே வந்திருக்கோம். மோர் 3 கிலோமீட்டர்ஸ். 80லே க்ரூஸ் பண்ணி வந்து இப்போ தான் நம்ம திருச்சிக்கே வந்திருக்கோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் திண்டுக்கல் போகிறதுக்கு இன்னும் ஒரு 120 130 கிலோமீட்டர்ஸோ இருக்குது. ஏன் அங்கே வெயிட் பண்ணுறானுங்க? ஏன் அங்கே வெயிட் பண்ணுறாங்க? போகலாமே. என்னாச்சு? ஸ்ட்ரைட் தான். போகலாம். ஓகே, இப்போ தான் திருச்சிக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணணும்னு பண்ணக்கூடாது, டயர்டும் ஆகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப வண்டியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டக்கூடாது. ஸோ நம்ம 80லே தான் க்ரூஸ் பண்ணோம், 80 90. ஸோ ஒரு இடத்துல மட்டும் நம்ம 120 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வண்டிக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நமக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக போகணும். வா ப்ரோ மேலே இல்லை ப்ரோ, கீழே.